ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ஸ்க்ரன்ச்சி. நம்ம இன்றைக்கி இந்த பேண்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த பேண்ட் வந்து உங்களுக்கு பெருசாக இருக்குது அப்படின்னா பாருங்க, இந்த மாதிரி இப்படி சின்னதாக ஆக்கலாம். இந்த மாதிரி சின்னதாக்கியும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டில் ஒரு ஸ்லிப் நாட் போட்டுடணும். பாருங்க, இந்த மாதிரி ஒரு ஸ்லிப் நாட் போட்டுட்டு பாருங்க, இந்த பேண்டுக்கு உள்ளே ஓடி இப்படி இந்த நீடில் போடணும். போட்டுட்டு இந்த ஸ்லிப் நாட் இருக்குல்ல, இதை அப்படி எடுத்துட்டு இனி நம்ம இந்த ஸ்லிப் நாட்டை கொஞ்சம் சின்னதாக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி இப்படி சின்னதாக்கிட்டு இனி நம்ம இந்த மாதிரி இப்படி ஜாயின் பண்ணிடும். இப்போ நம்ம வந்து ஹாஃப் டபுள் குரோஷேல தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டில் நம்ம 2 செயின் போட்டுடலாம். இனி இதில் வந்து நம்ம 30 ஹாஃப் டபுள் குரோஷேஸ் போட போகிறோம். இதை சுற்றி பாருங்க, இந்த மாதிரி யானோவர் பண்ணிவிட்டு இந்த பேண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரவுண்டுக்குள்ளே ஓடி போட்டுட்டு அப்புறமா இந்த ஒர்க்கிங் யானை இப்படி யானோவர் பண்ணி இப்படி எடுக்கணும். இப்படி எடுத்துட்டா நம்ம நீடில் 3 லூப்ஸ் இருக்கா, இதை சேர்த்து இப்படி யானோவர் பண்ணிடும். இது ஹாஃப் டபுள் குரோஷே. திருப்பி அடுத்து பாருங்கள், யானோவர் பண்ணிவிட்டு இந்த பேண்டுக்குள்ளே போடணும். நீடியில் பேண்டுக்குள்ளோடி நீடியில் போட்டு இந்த ஒர்க்கிங் யானை இப்படி எடுக்கணும். இப்படி எடுத்து இப்படி 3 லூப்ஸாக சேர்த்து எடுத்துடணும். பாருங்க, யானோவர் பண்ணிவிட்டு இந்த பேண்டுக்குள்ளோடி இந்த நீடியில் போட்டு இப்படி யானோவர் பண்ணி இப்படி எடுக்கணும். எடுத்துட்டு இந்த 3 லூப்ஸும் இப்படி சேர்த்து எடுத்துடும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சுற்றி 30 ஸ்டிச்சஸ் நம்ம போடணும். இனி லாஸ்ட்டு ஸ்டிச் போடலாம். 30 பாருங்க, இந்த மாதிரி போட்டுட்டு இனி ஃபஸ்ட்டில் ஹாஃப் டபுள் குரோஷே போட்டணும்ல, அதில் போய் இப்படி ஜாயின் பண்ணிடும். பாருங்க, இந்த மாதிரி இருக்கும். இனி அடுத்த ரோவில் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக டபுள் குரோஷே வச்சு நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதனால் பாருங்கள், ஃபஸ்ட்டில் நம்ம வந்து 3 செயின்ஸ் இப்படி போட்டுடலாம். போட்டுட்டு இனி நம்ம என்ன பண்ணணும்னா, இங்கே ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் நம்ம வந்து 3 டபுள் குரோஷேஸ் போடணும். அந்த 3 டபுள் குரோஷே நம்ம வந்து பேக் லூப்பில் மட்டும் தான் நம்ம போட போகிறோம். இப்போ பாருங்கள், நான் 3 செயின்ஸ் போட்டோமா, இதே செயினில் பாருங்கள் யானோவர் பண்ணிவிட்டு பாருங்கள், இது வந்து ஃப்ரண்ட் லூப், இது வந்து பேக் லூப். ஸோ இந்த பேக் லூப்பை இப்படி எடுத்துட்டு பாருங்கள், இந்த மாதிரி இப்படி 2 டபுள் குரோஷே போட்டுரும். இந்த மாதிரி இந்த பேக் லூப்பில் 2 டபுள் குரோஷே. ஏன்னா ஏற்கனவே நம்ம 3 செயின்ஸ் போட்டிருக்கோம்ல, இந்த 3 செயின்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 டபுள் குரோஷே தானே. ஸோ அதனால நம்ம இதில் இப்போ 2 டபுள் குரோஷே போட்டிருக்கோம். ஸோ மொத்தம் இப்போ 3 டபுள் குரோஷே ஆகிட்டு பாருங்கள். இந்த மாதிரி இப்படி எல்லாம் பேக் லூப்லேயும் 3 டபுள் குரோஷேஸ் போட்டாச்சு. இனி பாருங்கள், லாஸ்ட்டில் என் பண்ணது 1 2 3. இந்த 3rd செயினில் வந்து இப்படி நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம். பாருங்கள், இந்த மாதிரி இப்படி இருக்கும். இனி நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு பாருங்கள், இப்படி ஒரு செயின் போட்டுட்டு இப்படி எடுக்கணும். இனி பக்கத்து செயினில் ஒரு 2-3 செயினில் இப்படி போட்டு அப்புறமா பின்னால் நம்ம செக்கோ பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி இப்படி இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.